இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நெத்திலி குழம்பு, பச்சை நெத்திலி குழம்பு. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சிக்கணும் மிக்ஸியில். இது ஃபுல்லாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும் வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ ஓகே. அரௌண்ட் ஒரு எத்தனை வெங்காயங்க எத்தனை தக்காளி? ஒரு 3 வெங்காயமுக்கு ஒரு 4 தக்காளி. இந்த தேங்காய் வந்து ஒரு ஹாஃப் தேங்காய். அது வந்து நம்ம இது கூட சேர்க்காம தனியாக வந்து அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பால் மட்டும் சேர்த்துப்போம், தேங்காய் பால் மட்டும். ஓகே. தேவையான புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி. ஓகே. சட்டி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் மண் சட்டி இல்லாதனால இந்த சட்டி தான். அதில் வந்து கடுகும் வெந்தயம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் போடணும். நான் கொஞ்சம் அவசரம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது பொரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம், குழம்பு மிளகாய் தூள். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் தேவை. மிளகாய், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் பச்சை வாசனை போட வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த இது மசாலா எல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்கலை. ஸோ பச்சையாக தான் அரைச்சிட்டு நம்ம வந்து எண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுட்டு அப்புறம் மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். புளி தண்ணியும் ஆட் பண்ணிப்போம். பானி மீனா நானே இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் குக் ஆகிற வரைக்கும், தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு மசாலா குக் ஆகிட்டு வரும்போது நம்ம மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ஸாக மற்ற அந்த தேங்காய் பால் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுவோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுவோம். தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். இதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதி வந்த உடனே ஃபிஷ்ஷை போட்டுடணும். நெத்திலி இல்லையா, சீக்கிரம் வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே மீன் போட்ட உடனே அந்த எண்ணெய் விடும் பாருங்க, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெத்திலி குழம்பு ரெடி. அம்மா அது கொதிச்சதுக்கப்புறம் தான்மா ரெடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே ரெடின்னு बता बता அத்திதானா போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சிட்டு கொஞ்சம் கார்னிஷ்
கொரியாண்டரும் கருவேப்பிலை போட்டுட்டு கர்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.